பொதுவாக மனிதர்கள் வந்து அடிப்படையில் என்னவானவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல நான் படித்தது ஞாபகம். ஹியூமன் ஆர் ஸ்லேவ்ஸ் ஆஃப் ஹேபிட்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் பழக்க வழக்கங்களின் அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது தான். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா சக்ஸஸ்க்கு நிறைய டெஃபினேஷன் இருக்குது. நான் அதுக்குள்ளே போக விரும்பல. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இல்லை வந்து அது ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், வந்து வாழ்வியல் முறையாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். சக்ஸஸ்ங்கிறது அது வந்து மனிதனுக்கு மனிதன் வந்து மாறுபடுவாங்க. அப்போ லைஃப்பில் வந்து நம்ம பொதுவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னென்னா, நம்மளுடைய ஹேபிட்டில் நம்ம வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும். பல நேரங்களில் வந்து திறமை அப்படிங்கிறதும் வந்து பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதும் வந்து ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணிக்குதான்னு கூட எனக்கு சமயத்தில் தோன்றது உண்டு. பெரும்பாலான வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய அறிவாளிகள் அப்படின்னு சொல்ல முடியுமானா என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. பழக்க வழக்கங்கள் மூலமாகத்தான் அவங்க வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அது பல நேரங்களில் நிரூபிக்கவும் பட்டிருக்கு. நீங்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்லேருந்து எல்லாரையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய ஹேபிட் ஆஃப் திங்கிங், அவங்களுடைய ஹேபிட் ஆஃப் டூயிங் திங்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க லைஃப்பையே மாற்றிருக்கு. நான் சொல்கிறது வந்து நேரத்தில் எந்திரிச்சு குளிக்கிறது, கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறத நான் வந்து அந்த இடத்துக்குள்ளே நான் சொல்ல வரல. ஒரு விதத்தில் வந்து ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது கூட ஒரு ஹேபிட் தான். கடுமையாக பணி செய்வதும் வந்து பழக்க வழக்கத்தில் ஒரு விஷயமா தான் வராது, எதனாலையுமே செய்ய முடியாது. அதே மாதிரி சிந்திக்கிறதும் வந்து ஒரு பழக்க வழக்கம் தான், ஒரு செயலை செய்வதும் பழக்க வழக்கம் தான். அப்படிங்கும்போது டு பி அ சக்ஸஸ்ஃபுல் கேன் சே, வெற்றி பெறும் மனிதர்களில் பல வகை உண்டு. அதில் வெற்றி பெற்ற மனிதர்களாக பார்க்கப்படுபவர்கள் பெரும்பாலும் வந்து அவர்களுடைய பழக்க வழக்கங்களால் வெற்றி பெற்றவர்கள் தான் அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது. எப்பயுமே வந்து எக்ஸம்ஷன்ஸ் கேனாட் பி அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. விதிவிலக்குகள் என்பது விதியாகாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றதுலையும் எக்ஸம்ஷன்ஸ்ங்கிறது கண்டிப்பாக இருக்கலாம், ஆனால் அது எல்லாமே விதியாகிறாது. நன்றி.